ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டேஸ்டான ஒரு டெசர்ட் ரெசிபி கேரமல் புடிங் வித் சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் புடிங் கேக்கை எந்த இதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ஒரு டின் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நல்ல கனமான கிளாஸ் பவுல் கூட எடுத்துக்கொறையிலும். அடுத்து நாங்கள் கேரமல் ரெடி பண்ணிக்கொருவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. மேலால் 50 ml அளவுக்கு தண்ணியும் ஊற்றி கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. 100 கிராம் சீனின்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு வரும். இப்போ இது மாதிரி நல்லாவே கொதித்து பபிள்ஸ் வந்ததுக்கு போகிறோம். இந்த மாதிரி கரண்டி போட்டு கிண்டாமல் பேனை இது மாதிரி எடுத்து கொஞ்சமாக சுற்றினீங்கன்னு சொன்னால் ஒரு தேன் கலரில் வரும். இப்போ இதை நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மெனாட்டின் அதில் ஊற்றிக்கோங்க. பார்த்து செஞ்சுக்கோங்க, மிச்சமே சூடாக இருக்கும், அதனால் கவனமாக செஞ்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கட்டும் அந்த கேரமல் கோட் ஆகிற மாதிரி செஞ்சு இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. அடுத்து புடின்கான பேஸை செஞ்சுக்கொருவோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்லாவே பீட் பண்ணிக்கொற வேணும். முட்டையை இந்த அளவில் நல்லா பீட் பண்ணினதுக்கு பிறகு நான் இதில் 200 ml அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் மில்க் எடுத்து அதை நல்லா சூடாகிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. முட்டையோட பால் சூடாக சேர்க்கக்கூடாது. இதோடவே 50 கிராம் அளவுக்கு சீனி சேர்க்குறேன். உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்த சீனியெல்லாம் நல்லாவே கரையை காட்டிக்கும் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இதை அப்படியே எடுத்து நாங்கள் கேரமல் செட் பண்ணி வச்சிருக்கிற டின்னில் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கேரமல் டின்னில் நல்லா இறுக்கமாக செட் ஆகினதுக்கு பிறகு தான் இந்த புடின் பேஸை மேலால் ஊற்றிக்கொற வேணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நாங்கள் கேக்கை ரெடி பண்ணிக்கொருவோம். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக மாவு பொருட்களை ரெடி பண்ணிக்கொருவோம். நான் 125 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்ரீலங்காவில் கோதுமை மாவுன்னு சொல்கிறது தான் இந்தியாவிலலாம் மைதா மாவுன்னு சொல்லுவாங்க. மிக்ஸ் பண்ணின மாவை நல்லா சளிச்சிட்டு தான் கேக் பேட்டரில் சேர்த்துக்கிற வேணும். கேக் பேட்டர் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 125 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்க வேணும். இந்த அளவுக்கு க்ரீம் மாதிரி பட்டரை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே நான் 125 கிராம் அளவுக்கு சீனியும் சேர்த்திருக்கிறேன். சீனியையும் பட்டரையும் சேர்த்து க்ரீம் மாதிரி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். முட்டையை ஒவ்வொன்றாவே சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை சேர்த்து பீட் பண்ணினதுக்கு பிறகு சீனி நல்லாவே கரைஞ்சிருக்க வேணும். நீங்கள் பெரிய சீனி எடுக்கிறீங்கன்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கூட பவுடர் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவு அதை நல்லாவே சளிச்சிட்டு 2 தைனத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. பீட்டரால் இந்த மாதிரி செஞ்சதுக்கு பிறகு பீட் பண்ணுங்கள், இல்லாட்டி எல்லா பக்கத்துமே மாவு தெரிக்கும். இதே மாதிரி தான் அடுத்த பங்கு மாவையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்பெச்சுலாவில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கூட மிக்ஸ் பண்ணி எடுக்கலும். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு 30 செகண்ட்க்கு மட்டுமே பீட் பண்ணுங்கள். மாவு சேர்த்ததுக்கு பிறகு மிச்ச நேரம் நாங்கள் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி பீட் பண்ணினீங்கன்னா ஸ்மூத்தான கேக் பேட்டர் ரெடி. இந்த ரெசிபியோட என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இதை நாங்கள் தனித்தனியாக பேக் பண்ண போகிறது இல்லை. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோமேனா அந்த புடிங் பேஸ், அதுக்கு மேலால் தான் இந்த கேக் பேட்டரை போட்டு தான் பேக் பண்ண போகிறோம். இது நீங்கள் பயப்பட தேவையில்லை, 2 ஒன்றா மிக்ஸ் ஆகும்னு சொல்லி. இது அந்த புடிங் பேஸுக்கு மேலால் கேக் பேட்டர் ஒரு ரிஜிஃபார்ம் மாதிரி மிதந்து கொண்டு தான் இருக்கும். இதை இன்றைக்கி நாங்கள் அடுப்பில் தான் பேக் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு பெரிய ஒரு சட்டி ஒன்று எடுத்து அதில் தண்ணி சூடாக்கிட்டு தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டும் வச்சு அதுக்கு மேலால் இந்த கேக் ட்ரேயும் வச்சுருங்க. இந்த தண்ணி கேக் ட்ரேயை தொட்டு கொண்டு இருக்க வேணும். நான் இன்றைக்கி இதை ஒரு ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணியிருக்கிறேன். அந்த கவர் பண்ணாட்டி இது வெந்து வர அந்த நீராவி எல்லாமே அந்த கேக்கில் தான் கொட்டி கேக் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் கட்டாயம் ஃபாயில் பேப்பர் ஒன்றால் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடியால் மூடிட்டு 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுங்க. இதையே நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கொறையிலும். ஒரு பெரிய ட்ரே ஒன்று எடுத்து அதில் சுடு தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த கேக் ட்ரேயை வச்சு வாட்டர் பாத் முறையில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலும். 180 டிகிரி செல்சியஸில் 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்குமே அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இதை அப்படியே 2லேருந்து 3 ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா சூடோடு எங்களுக்கு இதை டிமோல்ட் பண்ணி குறையலாம்.
3 ஹவருக்கு மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்ததுக்கு பிறகு மேலால் ஒரு பிளேட் ஒன்று வச்சு இதை டீமோல்ட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவில் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிற இயலும். மிச்சமே டேஸ்டான ஒரு டெசர்ட் ரெசிபி அவன் இல்லாமல் கூட ஈஸியாகவே செஞ்சு குறையலும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.